சட்டப்பேரவைக்கு முதலமைச்சர் விஜய் வருகை புரிந்திருக்கிறார். 3 முக்கிய துறைகளின் மீதான மானிய கோரிக்கைகள் மீது இன்று விவாதம் நடைபெற இருக்கிறது. பள்ளிக் கல்வித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு அமைச்சர் ராஜ்மோகன் பதிலுரை வழங்கியிருக்கிறார். இதேபோல உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கைக்கு அமைச்சர் விஸ்வநாதன் பதிலுரை வழங்கியிருக்கிறார். முதலமைச்சர் விஜய் வசம் இருக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை மானிய கோரிக்கை மீதும் விவாதம் நடைபெற இருக்கிறது. நூற்று 10 விதியின் கீழ் முதலமைச்சர் விஜய் 2 அறிவிப்புகளை இன்று வெளியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். கல்வியை தவிர மற்ற பொருள்கள் அத்தகைய சிறப்புடைய செல்வங்கள் அல்ல. இரங்கல் தீர்மானம். பழம்பெரும் நடிகை திருமதி சவுகார் ஜானகி அவர்கள் மறைவு குறித்து தென்னிந்திய திரையுலகில் 7 தலைமுறைக்கு மேலாக தனது தனித்துவமான நடிப்பாற்றலால் கோடிக்கணக்கான மக்களின் உள்ளங்களில் நீங்கா இடம் பிடித்த பழம்பெரும் நடிகை பத்மஸ்ரீ திருமதி சவுகார் ஜானகி அவர்கள் 21/8/2026 அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை மிகுந்த அதிர்ச்சியும் ஆற்றோனால் துயரமும் கொள்கிறது. 1931ஆம் ஆண்டு பிறந்த திருமதி சவுகார் ஜானகி அவர்கள் தனது 19வது வயதில் பிரபல இயக்குனர் LV பிரசாத் அவர்களின் ஷவுகாரு என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி முதல் படத்திலேயே தனது அசாத்திய நடிப்பால் அந்த படம் பெயரையே தனது வாழ்நாள் அடைமொழியாக மாற்றிக்கொண்ட பெருமைக்குரியவர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி உள்ளிட்ட பல மொழி திரைப்படங்களில் கதாநாயகியாகவும் குணச்சித்திர நடிகையாகவும் பல்வேறு வயது மற்றும் தன்மையுடைய கதாபாத்திரங்களிலும் சிறப்பாக நடித்து இந்திய திரையுலகில் தனக்கென ஒரு தனிச்சிறப்பான இடத்தை பெற்றவர். தமிழக அரசியல் வரலாற்றின் உன்னத ஆளுமைகளும் முன்னாள் முதலமைச்சர்களுமான மாண்புமிகு டாக்டர் MG ராமச்சந்திரன், மாண்புமிகு கலைஞர் மு கருணாநிதி மற்றும் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா ஆகிய மூவருடனும் திரைத்துறையில் இணைந்து பணியாற்றிய தனித்துவமான வரலாற்று பெருமை கொண்ட திருமதி சவுகார் ஜானகி அவர்கள் ஆந்திராவின் முன்னாள் முதல்வர் திரு NT ராமாராவ் அவர்களுடனும் பல காவிய படங்களில் இணைந்து பணியாற்றியுள்ளார். மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் MGR, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், திரு ஜெமினி கணேசன் தொடங்கி திரு கமலஹாசன், திரு ரஜினிகாந்த் மற்றும் சமகாலத்து இளம் தலைமுறை நடிகர்கள் வரை 4 தலைமுறை ஆளுமையுடன் 400க்கு மேற்பட்ட திரைப்படங்களில் பன்முகத்தன்மையோடு நடித்தவர். கதாபாத்திரம் எதுவாக இருந்தாலும் அதனை உள்வாங்கி இயல்பாகவும் உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்தும் ஆற்றல் அவருக்கே உரிய தனிச்சிறப்பாகும். இயக்குனர் சிகரம் K. பாலச்சந்தரின் நாடகங்கள் மூலம் மேடை ஏறிய இவர் அவரது இயக்கத்தில் வெளியான எதிர்நீச்சல், இரு கோடுகள், காவிய தலைவி போன்ற படங்களில் நடுத்தர குடும்ப பெண்களின் வலிகளையும் உணர்வுகளையும் திரையுறையில் தத்ரூபமாக பிரதிபலித்தார். புதிய பறவை படத்தில் அவர் பாடிய பார்த்த ஞாபகம் இல்லையோ பாடல் இன்றும் தமிழ் நெஞ்சங்களில் ஒலித்து கொண்டிருக்கிறது. திருமதி சவுகார் ஜானகி அவர்கள் சிறந்த நடிகையாக மட்டுமின்றி உள்ளக வடிவமைப்பாளர், இன்டீரியர் டிசைனர் மற்றும் சமையல் கலையில் அசாத்திய திறமை வாய்ந்தவராகவும் திகழ்ந்தார். பெண்களின் சுயசார்பு மற்றும் கண்ணியத்திற்கும் தன் வாழ்நாள் முழுவதும் மிகச்சிறந்த முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டியவர்.